ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. இன்றைய ஹாட் நியூஸ் என்ன? இன்றைய ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் இப்போதைய ஹாட் நியூஸ்னு ஒரு விஷயத்த சொல்லலாம் விக்ரம். அதான் என்னன்னு சொல்லு. பரபரப்பான அரசியல் சூழல்ல வேற என்ன இருக்க முடியும்? தற்போதைய அரசியலை ஒட்டிய தகவல் தான். பீடிகை போடாம நேரடியா விஷயத்துக்கு வரியா? ஓகே விஷயத்துக்கு வர்றேன். தற்சமயம் தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது மக்கள் நல கூட்டணி தான். அதுக்கு திரையுலகத்திலையும் மறைமுகமா ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். மறைமுகமானா எப்படி? சூரிய கட்சிக்கும் இலை கட்சிக்கும் மாற்று தேவைன்னு விரும்புற சில பிரபலங்கள் தங்களுடைய மானசீக ஆதரவை மக்கள் நல கூட்டணிக்கு தர வாய்ப்பு இருக்கிறதா நம்ம ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. மானசீக ஆதரவுனா என்ன ரோபோ? யாரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்காங்க? ரஜினியா, கமலா, அஜிதா, விஜயா, சூர்யாவா? யாருன்னு கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. பெயர்கள் எல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனா மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவா குரல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட சிலர் கேட்கறதா நம்ம ஏஜென்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு இல்லைனாலும் தேர்தல் நேரத்துல அவங்கள சிலர் வெளிப்படையா தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு நம்ம கோலிவுட் ஏஜென்ட். கோலிவுட்ல தான் ஏற்கனவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவா நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்களே, நீ யார சொல்ற? எந்த கட்சியையும் சாராத முன்னணி நடிகர்கள் சிலருடைய மனசுல இந்த எண்ணம் இருக்கிறதாகவும் அதை வெளிக்காட்ட தகுந்த சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அதிர வைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம் அப்படின்னும் நம்ம ரகசிய ஏஜென்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை உறுதிப்படுத்தின பிறகு அந்த பட்டியலை உனக்கு தர்றேன். இப்போதைக்கு இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். கொளுத்தி போட்டுட்ட. இன்னைக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் போக போகுதோ. ஓகே ரோபோ, இன்னைக்கு இது போதும். கூடுதல் தகவல்களோடு மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே.